Yeah, Assalamu alaikum. Very good evening to all. Am I audible and voice கேக்குதா? சரி, ஓகே, சூப்பர். இப்போ நேத்து வந்து ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஆடியோ மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்னு சொன்னா, என்னால வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. சாரி சார். எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீ ஷெட்யூல் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் டைட் ஆயிருச்சு. அதனால தான் என்னால் இப்போ வந்து அட்டன் பண்ண முடியல. நான் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஆவரேஜா பாத்தீங்க சொன்னா 5 பேர் ரெகுலரா வரீங்க. ஓகே, ஆவரேஜா நான் சொல்றேன். மீதி 5 பேர் வந்து இர்ரெகுலரா இருக்கீங்க. இட் மீன்ஸ் அவங்க ரெக்கார்டிங்ஸ் கூட பார்க்கலாம். பட் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லணும். ஓகே, அவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் கிளாஸ்ல வந்து எல்லாரும் வராங்களா அப்படின்ட்டு. எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமான ஒர்க் இருக்கும். நீங்க இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே, அவங்க வந்து கான்டாக்ட்ல தான் இருக்காங்க, அவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து வரீங்களா, படிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாம போயிடும். சரிங்களா? அதனால வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்ல நீங்க பிஸி ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்க இன்னைக்கான நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான எப்பவுமே நம்ம வந்து நம்ம அட்வான்ஸ், அதாவது நம்மளுடைய தியரிட்டிக்கல் கிளாஸ்க்கு நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ப்ரீவியஸ் செலெக்ஷன் டேட்டாஸ், ஓகே, ப்ரீவியஸ் செலெக்ஷன் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னா அதை வந்து முதல்ல நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ அந்த வகையில் ஏற்கனவே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக் என்ன, உங்களுக்கு 3 ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒன்று வந்து இன்வேலிட். ஓகே, சன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கிட்டக்க வச்சிருந்தோம், அதுதான் தப்பு. பட் ஸ்டாக் செலெக்ஷன் கரெக்ட் தான். ஏன்னா வந்து 1830 நம்ம எடுத்தோமா, இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னால் அதோடைய ஸ்டாக் உடைய வேல்யூ பார்க்குறீங்களா, 1905. எவ்வளோ ஏறிடுச்சு? நம்ம எங்கே செலக்ட் பண்ணோம்? 1830. இப்போ 1905. உதாரணமா நீங்க வந்து ஒரு 50,000 இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன். யூ பாட் ஸ்டாக் வித் வேல்யூ ஆஃப் 50,000 டிவைடட் பை 1830. அப்படின்னா நீங்க ஒரு 27 ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க. இப்போ எங்க இருக்குது ஸ்டாக் உடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 75 ரூபான்னு நிற்குது. இப்போ 27 இன்டூ 75, ஓ 2000 ப்ராஃபிட் என்ன இருந்திருக்கும் இந்த 1 வீக்ல? 13ஆம் தேதி எடுத்திருக்கீங்க, நீங்க 18ஆம் தேதி. 1 வீக்ல நம்ம 2000 ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்திருக்கலாம். 50,000க்கு 2% அப்படிங்கிறது, சாரி, 50,000க்கு 2,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2%. ஓகேவா? 50,000க்கு வந்து 5,000 அப்படிங்கிறது 10%, 2,000 அப்படிங்கிறது 4%. 1 வீக்ல நம்மளுடைய ப்ராஃபிட் 4% ஆயிருக்கும். ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணது தான் கரெக்ட் தான். ஆனால் நம்ம வந்து அது ஸ்டாப் லாஸ் வச்சது தான் அன்னைக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் அந்த ஸ்டாக் இன்வேலிட் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது பார்த்தீங்க சொன்னா பிஹெச்எல். பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் 413. பிஹெச்எல் பொறுத்த வரைக்கும் 413ல அந்த ஸ்டாக் வாங்கணும். ஓகே, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருந்தோம். சரி, 413 வைங்க. 413. ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணோம்? 392. 392 டச் பண்ணிருச்சா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, நேத்து டச் பண்ணல, இன்னைக்கு டச் பண்ணிருச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். அப்போ நம்ம அவுட்புட் என்ன இருந்தோம்? எஸ்எல் ஹிட். ஓகே, சரி, அடுத்தது என்ன சொன்னா, கிளாண்ட் ஃபார்மா. கிளாண்ட் ஃபார்மா வந்து 1868ல வாங்கணும். டார்கெட் வந்து 1961. கிளாண்ட் ஃபார்மா எங்க இருக்கு? எங்க இருக்கு? இன்னைக்கு ஜாக்பாட். ஓகே, ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க சொன்னா கிட்டத்தட்ட 12%ல தான் ஓப்பன் ஆச்சு. 12-13%லாம் ஓப்பன் ஆச்சு. 2,560, 15% ப்ராஃபிட் என்ன இருக்கும்? நம்ம வாங்கியிருந்தா இங்க என்ன இருக்கும்? இங்க கிடைச்சிருக்கும். 15ஆம் தேதி, 16, 17, சனி ஞாயிறு, 18ஆம் தேதி.
ஓகே, ஒரே ஒரு ஒர்க்கிங் டே தான் நடுவில் இருந்துச்சு. ஒரு ஒர்க்கிங் டே இல்லை, ஃப்ரைடே வாங்கியிருந்தா இன்னைக்கு மண்டே டார்கெட் ஹிட், டிஎல் ஹிட். ஓகே, டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அதோடைய ஃபண்டமெண்டல் எக்ஸலண்டா இருந்துச்சு. சரியாகவும் பாஸ் பண்ணிருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். கிளாண்ட் ஃபார்மா காலைல ஓப்பன் ஆகும்போது 15%, இப்போ முடியும் போது பார்த்தீங்கன்னா 15.5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட வந்து 2,600 ரூபா, தோராயமா 18% வரைக்குமே போச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ 15% என்ன பண்ணிருக்கலாம், இன்னைக்கு ஜாக் பாட் எடுத்திருக்கலாம். ஓகே, அப்போ நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ்ல ஒன்று வந்து டார்கெட் ஹிட், ஒன்று ஸ்டாப் லாஸ், ஒன்று இன்வேலிடு. இன்னைக்கு என்ன ஸ்டாக் செலெக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்லஸ் ஆர்எஸ்லேருந்து ஒன்று எடுத்தோம், டிடிஎம்சி அண்ட் Q4 ரிசல்ட். ஏன்னா வந்து 50 MA மெத்தட்ல தான் நமக்கு எந்த ஸ்டாக்கும் கிடைக்கல. 2 நாளாக நம்ம சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 நாளாக சர்ச் பண்ணி எந்த ஸ்டாக்கும் கிடைக்கல. இன்னைக்கு சர்ச் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு 50 MA மெத்தட்ல இருந்து நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ப்ரொசீஜர் என்ன, எப்படி ஆரம்பிக்கணும்? கமான், டக்குன்னு சொல்லுங்க. எப்படி நம்மளுடைய ரிசர்ச் எப்படி ஆரம்பிப்போம்? அல்லாஹ் அக்பர். முதல்ல நம்ம ஒரு 3 விஷயத்த பார்க்கணுமே, அதை சொல்லுங்க முதல்ல. 3 விஷயத்த முதல்ல பார்ப்போம்ல. என்ன 3 விஷயத்த முதல்ல பார்ப்போம்? யோசிச்சு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். NDTV பார்க்க போறேங்கிறீங்களா? சரி சரி, பார்த்துட்டு வாங்க. நான் தினமும் எத்தனை நாள் ஆச்சு ப்ராக்டிகஸ் ஆரம்பிச்சு? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, 5 நாள்ல 4 நாள். சரி, ஓகே. கிஃப்ட் நிஃப்டி ஒன்று, அப்புறம் மார்க்கெட் பி ரேஷியோங்கிறது மந்த்லி ஒன்ஸ் பார்த்துக்கிட்டா போதும்னு சொன்னேன். அது டெய்லி பார்க்கறதுக்கு இல்லை. கிஃப்ட் நிஃப்டி ஒன்று. ஓகே, கரெக்டாக சொல்றேன் பாருங்க. மற்றவங்க யாரும் சொல்லலை, ஒரே நபர் தான் மூணையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலி மார்க்கெட் எத்தனை மணிக்கு பார்க்கணும் இந்த 3 இன்ஃபர்மேஷனையும்? 6:30. 6:30 AM. நான் 3 இன்ஃபர்மேஷனை ஒரு டைம்ல பாருங்க அப்படின்னு சொன்னேன். எந்த டைம் அது? நீங்க சொல்லாதீங்க, இருங்க மற்றவங்க சொல்லட்டும். 01. நீங்க சொல்லாதீங்க. Okay. நீங்க சொல்லாதீங்க, மற்றவங்க சொல்லட்டும். கமான். சரி, நான் பொறுமையா இருக்கேன். ஒன்றும் நான் அவசரப்படல. நீங்க பொறுமையா யோசிச்சே சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். ம். மார்னிங் 9 AM. ஓகேவா? சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கவனமா கேட்டாதான் என்ன பண்ண முடியும், உங்களால வந்து அதை ப்ராஃபிட்டை நோக்கி தள்ள முடியும். இல்லைன்னா தியரி வெறும் தியரியாவே இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் படிக்கிறவன் என்ன படிக்கிறோன்னு தெரியாம படிக்கிற மாதிரி. ஓகே, அப்படி நம்ம ஆயிடக்கூடாது. படிச்சோம்னா அது வந்து நாளைக்கு அப்ளை பண்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்போ மார்னிங் 9 AM வந்து 3 விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஐ, டிஐஐ உடைய ஆக்டிவிட்டி, டிஐஏ சேர்த்திக்கோங்க. ரெண்டாவது வந்து கிஃப்ட் நிஃப்டி. மூணாவது வந்து வேர்ல்ட் மார்க்கெட். மூணையும் பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும்.
அது எங்கே பார்க்குறது? மணி கண்ட்ரோலுடைய ஆப்புக்கு போங்க. மார்க்கெட்டுடைய பேஜில் உங்களுடைய பாயிண்டர் வச்சிங்கன்னா எஃப்ஐடி ஆக்டிவிட்டி வந்துடும். கேஷ் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, லாஸ்ட் 3 டேஸாக கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கு. உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஏறிக்கிட்டு இருக்குன்னா வந்து பெருசா உள்ள வரல. இப்போ 3 நாளா வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? 14th 15th இன்னைக்கு 18th பார்த்தீங்கன்னா ஒரு 2800 crore அவங்க வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மெயினான ரீசன் வந்து நம்ம எங்க பார்க்கணும், நான் உங்களுக்கு சொல்றேன், கடைசியா சொல்றேன் எதனால இங்க ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிவர்பரேஷன் ஏற்படுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் பார்த்தா சரி, ஓகே, இது ஓரளவுக்கு ஏதோ அவங்க உள்ள வராங்க, நமக்கு வந்து சாதகமாக தான் இருக்கு. செகண்ட் வந்து குளோபல் மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது 150 பாயிண்ட்ஸ் டவுன். காலையில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் டவுன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் நடந்து 1 பாயிண்ட்ஸில் வந்து நின்றுட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு பாருங்க. ஏன்னா வந்து இதோடைய க்ளோசிங் டைம் எப்போ சொல்லியிருக்கோம், கிஃப்ட் நிஃப்டியோட க்ளோசிங் டைம் வந்து மிட் நைட் 2:30 க்ளோஸ் ஆகும். அப்படியே 6:30 ஆரம்பிச்சிடும். ஒரு 4 மணி நேரம் தான் அதுக்கு கேப். ஓகே, அப்போ வந்து நமக்கு 9 மணிக்கு பார்க்குறோம் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும், ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குன்னா நல்ல விஷயம். மூணாவதா என்ன அப்படின்னா வேர்ல்ட் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் பாருங்க பாசிட்டிவாக இருக்கு. ஓகே, டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு, மற்ற ரெண்டும் வந்து நெகட்டிவாக இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் டோட்டலி பாசிட்டிவ். ஓகே, அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து மிக்சடு சிக்னல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சில மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும், சில மார்க்கெட் வந்து காலையில் நமக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிரும். இப்போ நமக்கு முன்னாடி ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் எது எது? நிக்கி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். நிக்கி யாருடைய இண்டெக்ஸ்னு சொன்னேன், எந்த நாட்டுடைய இண்டெக்ஸ்? எக்ஸலண்ட், ஜப்பான். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரைட் டைம்ஸ், சூப்பர், சிங்கப்பூர். அதுக்கு அடுத்தது ஹேங் செங், சூப்பர். ஹாங், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாங்காங்ல வந்து ஹாங் செங். தாய்வான் வெயிட்டட், தாய்வான் மார்க்கெட், அது நமக்கு தெரியும். கோஸ்பி, கோஸ்பி வந்து சவுத் கொரியா. ஓகே, கொரியாலே ரெண்டு இருக்குல்ல, நார்த் கொரியா சவுத் கொரியான்ட்டு. நார்த் கொரியா பெருசா அவங்க இதுலலாம் இன்வால்வ் ஆகிறது இல்லை, அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட் அது. ஓகே, எஸ்ஏடி காம்போசிட்டுங்கிறது மலேசியா, ஜகார்த்தா இந்தோனேஷியா, ஷாங்காய்ங்கிறது சைனாவுடைய மார்க்கெட்டு. இது எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிரும், நமக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிரும். அதனால எதுவுமே இப்போ ஆக்டிவா இருக்காது. இதை பார்த்துட்டோம்னா நமக்கு ஓகே மார்க்கெட் எப்படி இருக்கும். இதே மாதிரி 100 பாயிண்ட்ஸ் நாளைக்கு காலையில் இந்த மூணுலேயே நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி. ஏன்னா அது நம்முடைய மார்க்கெட், நம்முடைய நிஃப்டியுடைய ட்வின் பிரதர் தான் கிஃப்ட் நிஃப்டி. அதனால அவர் பாசிட்டிவா இருந்தாருன்னா அவரும் என்ன பண்ணுவாரு, நிஃப்டியும் வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆவாரு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடுக்கு போயிடணும். சரி, இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து நிஃப்டியுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி பாருங்க, நிஃப்டி முடியும் போது 6 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். ஆனா இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது பாருங்களேன், நேற்று க்ளோஸ் ஆகும்போது எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 638, 23,638ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகும்போது இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 150 பாயிண்ட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் 250 பாயிண்ட் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி கொஞ்சம் ரெக்கவரி காமிச்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி ரெக்கவரி காமிக்குது? கொஞ்சம் அப்டேட்டட் நியூஸ் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா எங்கே போகலாம்? நம்முடைய இந்த ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா, ஓகே, இந்தியாஸ் கிரியேட்டர் எக்கானமி இஸ் பூமிங் பட் 9 in 10 இன்ஃபுளுசர்ஸ் ஸ்டில் காண்ட் மேக் மணி. அது நமக்கு தேவையில்லை. டிசிஎஸ் எம்ப்ளாயி ரிப்போர்ட் 5% ஆவரேஜ் ஹைக், சம் alleged salary cut after appraisal cycle. Vodafone Idea deeply engaged with SBI-led consortium for 35,000 crore funding package. US offer a temporary waiver of Iran oil sanctions in new negotiation text. Iranian media இங்க பாருங்க, இதுதான் வந்து முக்கியமான காரணமா இருந்திருக்கும். US offers a temporary waiver of Iran oil sanctions in new negotiation text. ஈரான் ஆயில் வாங்குறவங்களுக்கு சில சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அதை வந்து இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் Iran's Hormuz safe? How Tehran plan to generate
$10 billion யூசிங் பிட்காயின் பேக்டு ஷிப் இன்சூரன்ஸ் சிஸ்டம். அது நமக்கு தேவையில்லை, வேணா நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். இந்தியன் ரயில்வே அன்வீல் டிசைன் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ஃபார் மும்பை அகமதாபாத் காரிடோர். இதுவும் நமக்கு பெருசா தேவையில்லை. இது இப்போ அப்போ வந்து நமக்கு ஏதாவது நியூஸ் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வருதுன்னு சொன்னா இங்க வந்து நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிரும். இப்போ மார்க்கெட் இன்னைக்கு ரெக்கவரி ஆயிருக்குங்கிறது இட் இஸ் எ குட் நியூஸ். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆஸ் யூஷுவல் நம்முடைய ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடுக்கு போகணும். ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுக்க வேண்டியது எங்கேருந்து எடுக்கணும்? நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டியது 50 MA மெத்தட். இப்போ 50 MA மெத்தடுக்கு நம்ம போகிறோம். 50 MA மெத்தடில் போயிட்டு ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் இங்கே பண்ணணும். இங்கே வந்து 1 lakh என்ன பண்ணணும்? 5 lakh மாற்றணும். மாற்றிட்டு ரன் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? சில ஸ்டாக்ஸ் வந்து இங்கே ஃபில்டர் ஆயிரும். இன்னைக்கு பாருங்க ஒரு கன்சிடபிள் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து கன்சிடபிளான ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாருங்க, சாகர் ஹெல்த் கேர் லிமிடெட். இது வந்து 12% போயிருச்சு, அதனால வேணாம் விட்டேன். அதுக்கடுத்து பாரதி ஏர்டெல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இது சரியால் அடி வாங்கிடும். பாரதி ஏர்டெல் நம்மளால வாங்க முடியாது, சரியால் அடி வாங்கிடும், வேணாம். கோட்டக் மஹேந்திரா பேங்க், இது வந்து பேங்க் ஸ்டாக்னால சரியால் அடி வாங்கிடும், வேணாம். அடுத்து டிஎல்எஃப் பார்க்கலாம். இப்போ டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? அதனுடைய டெக்னிக்கல்ஸ் டிஎல்எஃப். இப்போ 50 MA மெத்தடுக்குன்னு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். என்ன பண்ணணும்? டிஎல்எஃப் உடைய ஸ்டாக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னன்னு சொன்னால் நம்மளுடைய 50 MA லைன், அந்த 50 MA லைன் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போதான் இந்த ஸ்டாக் வந்து 50 MA லைனுக்கு மேலே ஏறி வருது. ஓகே, மேலே ஏறி வருது. அப்போ இது என்ட்ரி கேண்டில் வந்துருச்சு. கன்ஃபர்மேஷன் கேண்டில் 4 hour டைம் ஃப்ரேமில் வந்திருக்கா? 4 hour டைம் ஃப்ரேம்ல இல்லை, 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் இல்லை, 15 minutes டைம் ஃப்ரேம்லேயும் இல்லை. இப்போ ஓகே, அப்போ வந்து ஜென்ரலாக 1 hourல வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. 15 minutes டைம் ஃப்ரேமில் ஸ்டாக் செலெக்ஷன்லாம் பண்ணுங்க. இப்போ இதுக்கு என்ட்ரி கேண்டில் மட்டும் தான் வந்திருக்கு, அதனால இந்த ஸ்டாக் நமக்கு வேணாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூபிஎல் லிமிடெட். யூபிஎல் யூபிஎல் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கினுடைய என்ட்ரி கேண்டில் இப்போ பார்க்கலாம். இந்த கான்செப்ட் எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இது என்ட்ரி கேண்டிலா இல்லை இது என்ட்ரி கேண்டிலா? நல்லா யோசிச்சு சொல்லணும். ஏன் அப்படிங்கிற கொஸ்டினும் நான் கேட்பேன். லைஃப் கிடையாது. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஏன் செகண்ட் தான் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கே, அப்ப அது இன்வேலிட் ஆயிராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த கோட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருச்சுன்னா இது இன்வேலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் நம்பர் தான் வந்து அதோட என்ட்ரி கேண்டில். சரிங்களா? இப்போதைக்கு என்ட்ரி கேண்டில் என்ன? மேலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய மூணாவதா இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்தது இல்லை, முந்தானத்து வந்து அந்த கேண்டில் தான் வந்து ஆக்சுவலி என்னது என்ட்ரி கேண்டில். அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தாண்டணும், இன்னும் அதை தாண்டலை. ஓகேங்களா? ஹையஸ்ட் பாயிண்ட்டை இன்னும் தாண்டலை. இப்போ விட்டுருவோம். அடுத்து கூடிய யூபிஎல் அதான் இப்போ பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்தது வந்து ஆக்சிஸ் கோல்டு ETF வேணாம், எஸ்பிஐ கோல்டு ETF வேணாம், ஐடிசி, இந்த மூணுமே சரியால் அடி வாங்கிடும். நிப்பான் இந்தியா ETF அதுவும் சரியால் அடி வாங்கிடும். இண்டஸ் டவர் லிமிடெட். இப்போ இண்டஸ் டவர் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இண்டஸ் டவர் லிமிடெட்
இண்டஸ் டவர் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் இதில் என்ட்ரி கேண்டில் வந்திருக்கு, பட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி கோல்டு ETF வேணாம். அடுத்தது வந்து மிரே அசட் கோல்டு ETF வேணாம். யூடிஐ கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வேணாம். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அது மதுபான கம்பெனி வேணாம். அதுக்கப்புறம் எதுவுமே பாருங்க, இத்தனை கம்பெனி வந்து நமக்கு கிடைக்கல. பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லை, இல்லை ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் 11%, மற்றதெல்லாம் வந்து 1% தான். சரி, சாகர் ஹெல்த் கேர் மட்டும் நம்ம பார்ப்போம். சாகர் ஹெல்த் கேருங்கிறது அநேகமாக உங்களுடைய ரிசல்ட்டை நல்லா வந்துருந்துச்சு. Q4ல இவங்களை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஓகே. போன வாரம் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், இருங்க பார்ப்போம். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த ஸ்டாக் எடுத்து வச்சேன். ஆஹ், சாக்கர் சாக்கருடைய ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். அன்னைக்கு அது ஏறிட்டு இருந்துச்சு. ரிசல்ட் வந்து அந்த மே 12ஆம் தேதி அது ஏறிட்டு தான் இருந்துச்சு. Okay, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12% ஏறி இருக்கு. சரி, இவங்களுடைய டெக்னிக்கல்ஸ் நம்ம செக் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் எது என்ட்ரி, இந்த கேண்டில்ங்கிறது என்ட்ரி கேண்டில், இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வந்து ஸ்டாக்கு மேலே ஏறி இருக்கு. ஓகே. இது வந்து 16% நேற்று, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12%. சரி, ஆனால் வந்து நம்முடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அடிப்படையில் இது எடுக்க முடியுமா? 25% வந்து மேலே ஏறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணுறோம், அப்பயும் ஸ்டாப் லாஸ் தூரமாக இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணுறோம், அப்பயும் தூரமாக இருக்குது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இதனுடைய இதுவும் தூரமாக தான் இருக்கு. ஓகே. இதுவும் நம்மளால, இந்த ஸ்டாக்கும் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு நம்ம 50 மெத்தட்லேருந்து ஸ்டாக் கிடைக்குது. சரி, அடுத்தது என்ன, நம்ம வந்து ஏற்கனவே வந்து அட்லஸ், RSI, TTMC, Q4 ரிசல்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ புது மெத்தடுக்கு போகலாம். இன்னைக்கு வந்து ஸ்கேனர் மெத்தடுக்கு போயிடலாம். ஓகே. இப்போ ஸ்கேனர் மெத்தடில் இன்னைக்கு ஆல்ரெடி வந்து மத்தியானம் நடத்தின பேட்சுக்கு வந்து ஒரு ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. திரும்ப உங்களுக்கு காமிக்கிறது சரி, ஓகே, உங்களுக்கு காமிச்சு தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேனர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய 1 லேக்கை 5 லேக்காக மாற்றி ரன் ஸ்கேன் கொடுக்கணும். ரன் ஸ்கேனை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சில ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகும். ஓகே. இங்கே என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் சாகர் வந்திருக்கு. வீல்ஸ் இந்தியா தான் இன்னைக்கு பார்த்தேன். ஓகே, வீல்ஸ் இந்தியா இங்கே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, இங்கே இருக்கா. இந்த வீல்ஸ் இந்தியாவுடைய ஸ்டாக்கை நான் இன்னைக்கு எடுத்தோம். ஓகே. ஏன் எடுத்தோம் இந்த ஸ்டாக்கை, நம்ம பொதுவாக வந்து ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது என்ன அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு போலீஸ் வந்து திருடனை பார்த்தா அவன் திருடி இருப்பானா இல்லையா, தப்பு பண்ணியிருப்பானா இல்லையாங்கிறது அவனுடைய பார்வையிலே தெரியணும். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், அது என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அப்போ கிளியரா நமக்கு பார்க்குறோம், இங்கே வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது இவங்களுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இந்த பாயிண்ட். ஓகேங்களா. ஒரு 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 இடத்துல இருந்து 2 தடவை ரிவர்சல் நடந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி தான். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டாக் வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. தெரியுதா, ஒரு இதுதான் வந்து சேனல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சேனலுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். எந்த டைரக்ஷனை பிரேக் பண்ணுதோ அந்த டைரக்ஷன் போயிடும். இப்ப மேல இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல வந்து பிரேக் பண்ணுச்சு, அப்ப மேல போயிட்டு இருப்பா. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸ் லைன் பக்கத்துல என்ன பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு, ஒரு சின்னதா வந்து ரீடெஸ்டிங் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, இவ்வளவு தூரம் மேலே ஏறிச்சு சார், ஆல் டைம் ஹைல இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்டாக்கு நம்மளால ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ண முடியுமா அப்படின்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுங்க, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எதுல வந்து பக்கத்துல இருக்கு ஸ்டாப் லாஸ்? இங்க பாருங்க, 15 மினிட்ஸ்ல பக்கத்துல இருக்கா? 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கு? இதுதான் வந்து ஒரு 5-6% இருக்கு. ஆக்சுவலி மத்தியானம் அவங்களுக்கு நடத்தும்போது ஸ்டாக் வந்து கீழே தான் இருந்துச்சு. எத்தனை மணிக்கு கிளாஸ் நடத்துறேன்? 2 மணி அப்படிங்கிற போது இங்கே தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு 5% கம்மியாக தான் வந்துச்சு. ஓகே, 5%க்கு கம்மியாக தான் வந்துச்சு. ஓகே, அரௌண்ட் 5% இருக்கு இந்த லைன். இதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்கணும்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற இண்டிகேட்டர்ஸை செக் பண்ணணும். இவங்களுடைய ஆர்எஸ்ஐ எப்படி இருக்கு? ஓகே, ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? உங்களுக்கு காமிச்சிடறேன், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணேன். இங்க பாருங்க, 18 தெரியுதா? வீல்ஸ் இந்தியா அவங்களுக்கு இதான் எடுத்து காமிச்சிருந்தேன். அதனால் உங்களுக்கும் அதே நான் காமிச்சிடுறேன், வேலை மிச்சம். ஆஹ் அப்போ வந்து அவங்களுடைய அந்த ஸ்டாக்கினுடைய வீல்ஸ் இந்தியாவுடைய வாங்குறதுக்கு மற்ற இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது? இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களுடைய வால்யூம் வந்து 2.5 லட்சம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம். 10 மடங்குக்கு மேலே அவங்களுடைய வால்யூம் அதிகம். சரி, அடுத்தது என்ன? அடுத்தது வந்து இஎம்ஏ 2200 இஎம்ஏல 20 லைன் மேலே இருக்கு, 200 இஎம்ஐல கீழே இருக்கு. இப்போ இதுவும் ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டிலியர் எக்ஸில்ட பை சைடில் வந்துருச்சா? ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. 2 மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து ரெண்டுமே கிரீன்ல இருக்கு. ஆர்எஸ்ஐ மட்டும் தான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு, 84 இருக்கு, 70க்கு மேலே போயிருச்சு. மற்றபடி 4 இண்டிகேட்டர்ஸ் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. ஓகே, சரி, இது முடிஞ்சு. அடுத்தது என்ன பண்ணும்? இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணும். ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வீல்ஸ் இந்தியா வீல்ஸ் இந்தியாவை பார்க்கும்போது இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1960, உடைய புக் வேல்யூ 408, ஃபேர் வேல்யூ 4080. ரெண்டுக்கு நடுவில் இருக்கனால அட்ராக்டிவ் வேல்யூடு ஸ்டாக். ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் டெட் டு ஈக்விட்டி என்ன ஆயிட்டு இருக்கு? டெட் டு ஈக்விட்டி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இது பாசிட்டிவ். கடன் குறையுது. ஆர்ஓஇ இம்ப்ரூவ் ஆகுது, பாசிட்டிவ். ஆர்ஓசி இம்ப்ரூவ் ஆகுது, பாசிட்டிவ். டபுள் தமாக்கா பாசிட்டிவ். இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் நெகட்டிவ். இது வந்து நாட் பாசிட்டிவ், நாட் நெகட்டிவ். பெரும்பாலும் பாசிட்டிவான சைன் தான் இங்கே இருக்குது. அடுத்து ஃபாரம்ல போங்க, ஏதாவது இது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? ஜஸ்ட் சி ஸ்டீல் ஸ்ட்ரிப் வீல்ஸ் என்ஜாய் டபுள் ரிட்டர்ன் ஷார்ட்லி. Wheels India and already priced in. Strip is undervalued completely compared to Wheel India. Double your money within the quarter. ஓகே ஓகே, நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அப்படியே நம்பவும் வேணாம், அதை விட்டுறவும் வேணாம். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக ஏறுமுகத்தில் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3 வருஷமா ஏறுமுகத்தில் இருக்கு. இபிஎஸும் 3 வருஷமா ஏறுமுகத்தில் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 வருஷமா ஏறுமுகத்தில் இருக்கு. டெட் கடன் பாருங்க, 5 வருஷமா இறங்கு முகத்தில் இருக்கு. எங்க இருந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. வருஷம் வருஷம் அவங்க கடன் அடைச்சிட்டு இருக்கான். சரிங்களா? சூப்பர். அதே மாதிரி உங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 40க்கு மேலே, பிளட்ஜிங் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸலண்ட். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்க்க வேண்டியது என்ன? ஃபைனலாக பார்க்க வேண்டியது ஷரியா ஸ்கிரீன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஷரியா ஸ்கிரீனிங் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? வீல்ஸ் இந்தியா லிமிடெட். இப்போ வீல்ஸ் இந்தியா லிமிடெட் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிஸ்னஸை ட்ராக் பண்ணணும். வீல்ஸ் இந்தியா இஸ் எங்கேஜ் இன் தி பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் road wheels, parts and accessories for machinery equipment used by construction and mining industries and wind turbine parts. காற்றாலை மின் உற்பத்திக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங்ல யூஸ் ஆகக்கூடிய மிஷின்ஸ்க்கு தேவையான பார்ட்ஸை ப்ரொடக்ஷன் பண்றாங்க.
இது வந்து ஹலாலான பிஸ்னஸ் தான். அதே மாதிரி வந்து செக்மெண்ட்டு, கிராஃபிக்கல் ஸ்ப்ரெட், இந்தியாவில் எவ்வளோ, வெளிநாட்டில் எவ்வளோ, மார்க்கெட் ஷேர் எவ்வளோ, கஸ்டமர் பேஸ் எவ்வளோ, மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி எங்கெங்கே இருக்குது, தமிழ்நாடு, யூபி, மகாராஷ்டிரா அங்கெல்லாம் இருக்குது. கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ஏதாவது பண்ணுறாங்களா, அமல்கமேஷன் ஏதாவது கம்பெனி சேர்க்குறாங்களா, அக்யூசிஷன் ஏதாவது இருக்கா, பேரண்ட் ஆர்கனைசேஷன், இதுதான் நீங்கள் வந்து கவனிக்கணும். நீங்கள் அப்படியே அசால்ட்டாக போயிடுவீங்க சில நேரத்தில். இங்கே கவனிங்க. வீல்ஸ் இந்தியா லிமிடெட் இஸ் பார்ட் ஆஃப் தி டிஎஸ்எஃப் குரூப், a conglomerate linked to TS Sandhanam family originating from the historic TVS Group. TVS Group ஓட சம்பந்தப்பட்டது தான் இது. The TSF Group operates across multiple sectors including automotive component, dealership and distribution services and financial services. ஓகேங்களா? இவங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விங்ஸ் இருக்கு. அதில் ஒரு விங் தான் வந்து வீல்ஸ் இந்தியா. ஓகேங்களா? இப்போ சில நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ஒரே நிறுவனம் பேரண்ட் கம்பெனியே எல்லாமே பண்ணும். அப்போ அதுக்குள்ள ஃபினான்ஸ் தனியாக வந்துருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், அது நான் சரியாவாயிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனி நிறுவனங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனி நிறுவனங்கள், தனித்தனி நிறுவனத்துக்கு தனித்தனி பேரில் தனித்தனியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் நம்ம வந்து வாங்கக்கூடாது. என்ன பேரில் இருக்கு? சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கு. ஆனால் இது வந்து தனி ஒரு பேரில் இயங்கிட்டு இருக்கிறதுனால இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டேக்ஸ் இன் ஆக்சில் இந்தியா, போக்கஸ், அக்ரிமெண்ட் வித் ஜப்பானு, ரேட்டிங் அப்கிரேடு, இந்த மாதிரி பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஷரியாவுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும், நேச்சர் ஆஃப் தி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஷரியாவுடைய பார்வைக்குள்ள வராங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன் 3890, ஆல்மோஸ்ட் 1/3 பார்த்தீங்கன்னா 1300 crore வரும். ஓகே, 1300 crore வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 1300க்கு இருக்கணும். எப்போ? லாஸ்ட் 3 years உடைய கடன் எங்க இருக்கு? 778, 737, 768, இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா 700 சொச்சம் தான் வரும். அது 1300க்கு கீழே. அப்போ செகண்ட் கண்டிஷனும் பாஸ். தேர்ட் கண்டிஷன் என்ன? இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 5465. இதோட 10% வந்து 546. அதனுடைய 5% பார்த்தீங்கன்னா அதில் பாதி 5% 273. இவங்களுடைய அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 31 கோடி 273க்கு கீழே தான் இருக்கு. அப்போ மூணாவது கண்டிஷனும் இது பாஸ். சரியா? அப்போ 3 கண்டிஷன் என்ன பண்ணிடுச்சு? இது பாஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்முடைய ரேடாரில் எப்படி இதை ஆட் பண்ணலாம்? இங்கேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். பதினெட்டாம் தேதி வீல்ஸ் இந்தியா. ஓகே, வீல்ஸ் இந்தியா எந்த செலெக்ஷன் மெத்தடு? ஸ்கேனர் மெத்தடு. எதனால் எடுத்தோம்? ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு, அதே மாதிரி அப்வார்டு கண்டினியூ ஜர்னி. இதை வந்து 1575 எடுத்திருக்கோம், 15 minutes டைம் ஃப்ரேமு. ஆனால் அது மத்தியானம் எடுத்தனால 1575. இப்போ அதோடைய ப்ரைஸ் என்ன? 1590க்கு போயிடுச்சு. ஓகே, 1590, 15 minutes டைம் ஃப்ரேமு. அப்போ டார்கெட் என்ன? 1590 டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். 1590 இன்ட்டு 1.05னா டார்கெட் 1669, 1670ன்னு வச்சுக்கோங்க. 1670. ஸ்டாப் லாஸ் என்ன? அதே 1590 இன்ட்டு 0.95, 1510. 1510 ஸ்டாப் லாஸ். ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸலண்ட்டாக இருக்கு. கரெக்டா? ஆட் பண்ணிட்டோம். ஷரியாவும் பாஸ் பண்ணிடுச்சு. இப்போ வரக்கூடிய நாட்களில் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இன்ஷால்லா இன்னொரு 3-4 நாளில் நான் முடிச்சிடுவேன். அப்புறம் நீங்கள் செஞ்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? செஞ்சு காமிச்சிங்கன்னா சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த வாரத்துக்குள்ள இன்ஷால்லா. ஓகே, அப்போது இன்னைக்கான கிளாஸ் ஓவர். டைமும் வந்து 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே உங்களுக்கு 9 மணிக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு 8 மேலே 8:45 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இன்ஷால்லா இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக திரும்ப வாட்ஸ்அப்பில் கேளுங்க.
அடுத்த மெத்தட்ல நாளைக்கான கிளாஸ் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.